என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எல்லாம் தெரிஞ்சதுனால தான் கேக்குறேன். உங்க பொண்டாட்டி இந்த வீட்ல இல்ல, வேற தனி வீடு பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் அத்தை பார்க்க வந்திருக்கேன். இருங்க, கூப்பிடுறேன். உங்களை தேடி உங்க மருமக பிள்ளை வந்திருக்காப்ல. என்ன சொல்லட்டும்? இல்லன்னு சொல்லிரட்டுமா? உட்காரு. இல்ல பாட்டி, பரவாயில்ல, உட்காரு. இருக்கட்டும் பாட்டி. அத்தை எப்படி இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கும். நான் பண்ணது பெரிய தப்பு. ஆனா என் சூழ்நிலை அப்படி நடந்து போச்சு. அதுக்காக என்ன நான் நியாயப்படுத்திக்கல. இருந்தாலும் நான் கெட்டவனும் அயோக்கியனும் இல்லத்த. இப்ப கூட மதி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் என் பொண்டாட்டி புள்ளைய விட்டு ஒதுங்கி இருக்கேங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லைன்னு என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாங்க ஒண்ணு சேர்ந்து தான் ஆகணும். ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு இன்னொருத்தவங்க சொல்லி உங்களுக்கு புரியணும்னு இல்ல. அதோட கஷ்ட நஷ்டத்தை நேரடியா நீங்க அனுபவிச்சவங்க. நான் புருஷனா கூட இருக்கும்போதே மதி குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டா. இப்ப பாவங்க தேவை. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ தப்பு பண்ணேன்னு கேட்கலாம். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு கேவலம்னு இப்பதான் என் மனசுக்கு புரியுது. ஒருவேளை நான் செத்து போய் மதி விதவையா இருந்தா கூட பரவாயில்ல. ஐயோ பாவம், புருஷன் இல்லாதவ குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாளேன்னு எல்லாரும் அவன் மேல பரிதாபப்படுவாங்க. ஆனா இப்போ அவ வாழா வெட்டியா இருக்கா. நான் தப்பு பண்ணியிருந்தா கூட அவ திமிரால புருஷனை விட்டு வந்துட்டான்னு மதியத்தான் தப்பா பேசுவாங்க. ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு தெரிஞ்சா போதும் அவளை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலான்னு யோசிக்கிற ஒரு கும்பலே இருக்கு. இப்ப கூட பாருங்க, மதி தனியா இருக்கான்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து 2 பேர் தகராறு பண்ணாங்க. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? கேக்குற உங்களுக்கே இவ்வளவு பதட்டமா இருக்குல்ல. நடந்தது நேர்லயே பார்த்தவனா எனக்கு எப்படி இருக்கும்? மதி திருடுவான்னு சொன்னா அந்த கடவுள் கூட நம்ப மாட்டாரு. ஆனாலும் ஏன் சொல்றாங்க? அவ தனியா இருக்கா, கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்கிற அந்த துணிச்சல் தானே. ஆனா நான் விட மாட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் அவங்கள பிடிச்சி நல்லா திட்டி அனுப்பிச்சு விட்டேன். இதுக்கப்புறமும் மதிக்கிட்ட போய் யாரும் எந்த தகராறும் பண்ணக்கூடாது. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நான் கூட இருக்கிற மாதிரி வராது இல்லையா? நீங்க தான் மதிக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அத்தை, தப்பு பண்ற புருஷனை ஒதுக்கி வச்சுட்டு தான் வாழணும்னா இந்த உலகத்துல யாருமே புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ முடியாது. அத்தை, இன்னைக்கு எங்க கல்யாண நாள். நியாயமா நானும் மதியம் சேர்ந்து வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். இந்த வருஷம் அது முடியாம போச்சு. அடுத்த வருஷமாவது நாங்க சேர்ந்து வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்னங்க அத்தை, ஏன் என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்க? நீங்க மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணாதானே என் பாவம் எல்லாம் போகும். உங்க பாவத்தை எல்லாம் ஏதாவது கோயில கொண்டு போய் கழுவுங்க. அந்த கோவிலுக்குள்ள போனா அந்த கோவில் கூட அழுக்காயிடும். என் பொண்ணு வாழ்ந்துட மாட்டாளான்னு நானும் ஆசைப்பட்டது உண்மைதான். போதும் சாமி, உன்ன மாதிரி மனுஷன் கூட வாழறதுக்கு பதிலா என் பொண்ணு காலம் பூராவும் வாழ வெட்டியாவே இருந்துட்டு போட்டோம். இதோ தெரிஞ்சிருவாரு அதோ தெரிஞ்சிருவாருன்னு பாவம் என் பொண்ணு உங்களை நம்பி மோசம் போயிட்டா.
உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒரு நாளாவது அவ நிம்மதியா இருந்தாளான்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாப்போம். பொய் பித்தலாட்டம் நடிப்புன்னு அம்மாவும் மகனுமா சேர்ந்து அவளை அலக்கழிச்சதெல்லாம் போதும். கூழோ கஞ்சியை குடிச்சிட்டு அவ பாட்டுக்கு ஒரு ஓரமா நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். விட்டுருங்க. ஆள் மாத்தி ஆளு என் பொண்ணுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. இப்ப கூட அந்த பார்லர் ஓனர் மதிய ஏமாத்தி அட்வான்ஸ் பணத்தை பூரா எடுத்துக்கிட்டாங்க. மத்த பொண்ணுங்க மாதிரி அவ ஒண்ணு உடைஞ்சு போயிடலையே. எல்லாத்தையும் தாண்டி அவ நல்லா வருவா. அவளுக்கு நல்லது பண்றேன்னு போய் அவ நிம்மதியை கெடுத்துறாதீங்க. அத்த அவ திருடிட்டான்னு சொல்லி அவங்க தான் வந்து இதை விட மோசமான பழி எல்லாம் நீங்களே அவ மேல போட்டிருக்கீங்களே. அதெல்லாம் சமாளிச்சு அவ வரல. அவ பாத்துக்குவா. விடுங்க. இதுக்கு மேல அவளுக்கு நீங்க பண்ற ஒரே நல்லது என்னைக்குமே அவளை பார்க்காம இருக்கிறதுதான். கிளம்புங்க. அத்த என்னத்த தயவு செஞ்சு இந்த மாதிரி உறவு முறையில சொல்லிக்கிட்டு எங்க யாரையும் பார்க்க வந்துடாதீங்க. இல்லைங்க அத்த, அது வந்து ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல என்ன வேற மாதிரி பேச வச்சிடாதீங்க. போங்க. பாப்பா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் வா. என்ன சுந்தரி, மதிக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டம் வந்தா எப்படி? அதான் அத்தை, எனக்கும் ஒண்ணும் புரியல. அவன் வேற என்னென்னமோ சொல்லிட்டு போறான். தெரியல அத்தை. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். முக்கியமா விளக்கு அணையாம பாத்துக்கணும். 3 நாள் கழிச்சு போய் பணிக்கரை பார்த்தோம்னா அது செஞ்ச ஆள் யாருங்கிற முழு விவரத்தையும் சொல்லிடுவாரு. அம்மா சொல்லுமா. மதி, அங்க என்ன நடக்குது? உன்னை யாரோ திருடின்னு சொல்லி ஏதோ பிரச்சனையா இருக்கா? உனக்கு யாருமா சொன்னது? நடக்குதா இல்லையா? அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். பாத்து மதி, எனக்கு வேற இந்த விளக்க பார்க்க பார்க்க நெஞ்சுக்குள்ள அடைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் சொல்றேன்ல. சரி மதி, பயப்படாத, தைரியமா இரு. சரிம்மா, வச்சிரம்மா. அண்ணி என்னாச்சு? என்ன நீ, ஏதாவது பிரச்சனையா? அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க பாவம். வீட்டுக்குள்ள ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு அதை பாக்குறப்பெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு நடுவுல எனக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். உண்மையாவே இப்ப எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? நீங்க எதுக்கு பயப்படணும்? நான் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் அப்சரா. என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு பிரிஞ்ச சமயத்துல நான் கன்சீவ் ஆயிருந்தேன்ல. இதுக்கப்புறம் இந்த குழந்தை எதுக்கு வேண்டான்னு சொல்லி அபார்ட் பண்றதுக்காக மாத்திரை வாங்கியிருந்தேன். அந்த மாத்திரை போட்டும் அபார்ஷன் ஆகல. அதனால அவங்க பவர்ஃபுல்லான மாத்திரை கொடுத்தாங்க. அதுல ஒன்ன போட்டுட்டு
முட்டாள்தனமா இன்னொன்னு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அந்த மாத்திரைய திவ்யா எடுத்து போட்டுட்டா போல இருக்கு. அவளுக்கு அபோஷன் ஆயிடுச்சு. என் தம்பி குழந்தைய நான் தான் கொன்னுட்டேங்கிற குற்ற உணர்ச்சி இப்போ எனக்கு கொன்னுட்டே இருக்கு. சத்தியமா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப என்னடானா யாரோ ஒரு பணிக்கர் சொந்தக்காரங்க தான் இதுக்கு காரணம். விளக்கு அணையாம பாத்துக்கோங்க, கண்டுபிடிச்சலான்னு சொன்னாராம். அம்மா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பிழைக்கிற மாதிரில இருக்கும். இதுக்குதான் இத நடராஜ் கிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன். சொன்னா நடராஜ் தாங்க மாட்டா, என்ன மொத்தமா வெறுத்துருவான்னு அம்மா பயப்படுறாங்க. விளக்க பாக்குறப்போலாம் அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல உங்க பயத்தை தூக்கி எறிங்க அண்ணி. தப்பு பண்றவங்களை எல்லாம் ஒரு விளக்க வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் இழுத்து மூடிட்டு விளக்கு கடை ஆரம்பிச்சிடலாமே. நீங்க வேணும்னே எதுவும் பண்ணல. தெரியாம நடந்ததுக்கு உங்களை எப்படி குத்த சொல்ல முடியும்? அந்த விளக்கு கொடுத்த ஆளு உண்மையிலேயே புத்திசாலி. அவர் நினைச்சிருந்தா உங்க வீட்ல என்ன நடந்ததுங்கிறத சொல்ல வச்சிருக்க முடியும். இதுல மந்திர தந்திரம்லாம் எதுவுமே இல்ல. கடவுள்ன்ற பேர்ல ஒரு பயத்தை உண்டு பண்றது. அந்த பயமே நம்மள உளர வச்சு உண்மைய சொல்ல வச்சிரும். ஏன் நீ கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம வீட்ல சொம்பு காணாம போனா கூட கடவுள் தான் வந்து கண்டுபிடிக்கணுமா? இது காலங்காலமா இருக்கிற கான்செப்ட். சொந்தக்காரங்களால தான் இது நடந்திருக்கும்னு சொல்றது ஒரு அசம்ஷன். ஏன்னா வெளியில இருக்கிற யாரும் இதை பண்ண முடியாது. விளக்கோட பயத்தையும் சேர்த்து அனுப்புறது, அப்படியே விளக்கு அணையாம பாத்துக்கோங்கன்னு சொல்றது, இதெல்லாம் ஏன் சொன்னாரு? அடிக்கடி அந்த விளக்க பாப்பாங்க. அப்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு பயம் வரும். பயம் வந்துட்டா உண்மை தானா வெளியே வந்துரும். அதனாலதான். என்ன நீ என்ன ஊத்தலனா இந்த உலகத்துல எந்த விளக்குமே எரியாது. இந்த சாதாரண விஷயத்தை கூட யோசிக்காம படிச்சவங்களே பயப்படுறோம்ல, அதான் பணிக்கரோட நம்பிக்கை. அம்மா கிட்ட சொல்லி விளக்கு விஷயத்தை தூக்கி போட சொல்லுங்க. விளக்க விட அப்சரா, ஆனா என் மனசாட்சி உறுத்துதே. கண்ணை திறந்தா போதும், ஐயோ நம்மளாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு மனசு பதறுது. பல ராத்திரி கண்ணு மூடி தூங்க முடியல. எதுக்கு நீ இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? உங்க தம்பி கிட்ட சொல்லிட வேண்டியதானே? பயமா இருக்கு அப்சரா. போடி கொலைக்காரி, சாகுற வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டானா? ஏன் ஏன் அப்படி சொல்வாருன்னு எதிர்பார்க்கறீங்க? தெரியாம தப்பு நடந்து போச்சு, நீ என்ன வேணும்னேவா பண்ணன அப்படின்னு கேட்டா அப்படி கேப்பான்னு சொல்றியா? தெரியல நீ, ஆனா எது வேணாலும் நடக்கலாம். சரியோ தப்போ எனக்கு என்னமோ சொல்லிடுறதுதான் பெட்டர்னு தோணுது. கூட பிறந்த தம்பி உங்களை எப்படி புரிஞ்சுக்காம போவாரு? பண்ணாத தப்புக்காக தப்பு பண்ணிட்டோமேன்னு மன உளைச்சலோட இருக்கிறத விட, இந்தாப்பா இதான் நடந்துச்சு மன்னிச்சிடு, இல்ல எனக்கு தண்டனை கொடுத்துருன்னு பேசிடலாம். அவ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அந்த அளவுக்கெல்லாம் இது போகாதா நீ? இதுக்கா இவ்ளோ நாள் நம்ம பயந்துட்டு இருந்தோம்னு நீங்களே நினைப்பீங்க. அப்போ சொல்லிடலாங்கிறியா? சொல்லிடுங்க நீ. எப்படி? அவன் முகத்தை நேரா பார்த்து இதுக்கு நான் தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? சத்தியமா என்னால முடியாது அப்சரா. அப்ப லெட்டரா எழுதி கொடுத்துருங்க. நானா இருந்தா அப்படிதான் பண்ணுவேன் நீ. நேர்ல சொல்ல முடியாத விஷயமா இருந்தா மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்றாங்கங்கிறது வேற விஷயம். அட்லீஸ்ட் நம்ம மனசுக்கு நம்ம நேர்மையா நடந்துக்கிட்டோங்கிற நிம்மதியாவது இருக்கும். இது என் மனசுக்கு தோன்றது. மத்தபடி என்ன பண்ண போறீங்கங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாங்கம்மா
மாப்பிள்ள. திவ்யா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். சரி கூப்பிடுறேன். அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாமா? ஆயிடுச்சுப்பா, இது கொண்டு வரேன். திவ்யா உட்காரு. நீ இன்னும் சாப்பிடலையா? இல்ல நீங்க வரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் வெயிட் ஆமா பண்ணேன். திவ்யா, இன்னைக்கு ஷாம் வீட்ல இருந்து எனக்கும் சேர்த்து அவன் சாப்பாடு கொண்டு வர சொல்லிட்டான். நீ வேற சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியல, அதான் நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2 நிமிஷம் இருப்பா, அப்பளும் பொரிச்சு கொண்டு வரேன். சரிம்மா. தேங்க்யூ ஸோ மச் பாகர், உங்க பாட்டு. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்மு நீ என் என்னப்பா ஏன் அழுதுட்டு போறா உள்ள? டிவி பார்த்துட்டு இருந்தா திடீர்னு அழுதுட்டு போறா.